எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டெஸ்ட் 4க்குள்ளே கீ ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, ஒருவர் 6000 ஒரு வங்கியில் செலுத்தி 5 ஆண்டுகளின் முடிவில் 7500 பெறுகிறார் வட்டி வீதம் கட்டுருக்காங்க. அப்போ 6000 வங்கியில் செலுத்தி 5 வருஷத்தில் எவ்வளோ பெற்றிருக்காரு? 7500 பெற்றிருக்காரு. அப்போ 5 வருஷத்தில் 7500 பெற்றிருக்காருன்னா மொத்தம் இதுலேருந்து இதை கழிங்க, மொத்தம் 1500. 5 வருஷத்தில் அவர் பெற்ற வட்டி எவ்வளவு? 1500. அப்போ 5 வருஷத்துக்கு 1500னா வருஷத்துக்கு எவ்வளவு? 5ஆல் வகுத்தா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரூபா அவர் வட்டி வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சிருமா? 5 3 300. ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா வட்டி வாங்கியிருக்காரு. அப்போ வட்டி சதவீதம் கட்டிருக்காங்க. அப்போ நம்ம அசலில் இருந்தால் பார்க்கணும். 6000 100% 600ங்கிறது 10%. அப்போ 300ங்கிறது எத்தனை? 5%. அவ்வளோதான். 600ல் பாதி, 300 5%. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 6% வட்டி 3 ஆண்டுக்கு ஒரு தொகையின் வட்டி 90 எனில் அதே தொகைக்கு 6 ஆண்டுக்கு 7% வட்டி விதத்தில் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 6% வட்டியில் 3 வருஷத்துக்கு அந்த தொகையின் வட்டி 90 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 3 வருஷத்துக்கு 90 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 30 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு இந்த 6%ங்கிறது தான் 30. அப்போ 6%ங்கிறது 30னா நம்ம வழக்கம் போல் போடுற மாதிரி 100% கண்டுபிடிக்கலாமா? அப்போ 100/6 போட்டால் இங்கே பேர் 100% குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த சைடு 100/6 போடுவீங்களா? 1 6 6 5 6 30 5 100 500. அப்போ 100% அந்த தொகை 100%. அப்போ அந்த தொகை 500 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 500க்கு 7% வட்டி விதத்தில் 6 வருஷத்துக்கு தனி வட்டி என்னன்னு பார்த்துட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். 500க்கு 10% 50, 1%னா 5. 5ங்கிறது 1%. அப்போ 7% எவ்வளோ? 7 5 35. 7%ங்கிறது 35. 6 வருஷத்துக்கு பார்க்கணுமா? இது ஒரு வருஷத்துக்கு 35. 6 வருஷத்துக்கு 6ஆல் பிரிக்கிறங்க. 6 5 30 3 18 210. 210 ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 800 ஆனது தனி வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் 920 ஆகிறது. 800 தனி வட்டி விதத்தில் 3 வருஷத்தில் 920 ஆகுது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிச்சுட்டு அதே அசல் 3 ஆண்டுகளில் ஆகும் தொகை எவ்வளவு? மொத்த தொகை கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சலாம். 800 920 120 எத்தனை? 3 வருஷத்தில் 120 ஆயிருக்கு. அப்போ வட்டி 3 வருஷத்துக்கு 120. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 40. ஒரு வருஷத்துக்கு 40 ரூபா வட்டி. இதை 3ஆக வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 40 ரூபா வட்டி. அப்போ நான் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும்? எத்தனை வீதம் கண்டுபிடிச்சா தான் நம்ம அதுலேருந்து 3% அதிகரித்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 40ங்கிறது இந்த அசலில் தான் நம்ம பார்க்கணும். 40ங்கிறது 80 எத்தனை? 80ங்கிறது 10%. 80ல் பாதி 40ங்கிறது 5%. அப்போ இந்த 40ங்கிறது 5%. அப்போ வட்டி வீதம் 5%. நமக்கு எத்தனை %? 3% அதிகரிக்கு. அப்போ 8% இருந்துச்சுன்னா வட்டி வீதம் இருந்துச்சுன்னா அதற்கு மொத்த தொகை நமக்கு கேட்டிருக்காங்க. அசல் அதே அசல் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 800 8% எடுத்துகிறேன். 800ங்கிறது 80ங்கிறது 10%. 1% 1% 8. அப்போ 8%னா 8%னா 8 8 64. 64 எத்தனை வருஷத்துக்கு? இது ஒரு வருஷத்துக்கு. நமக்கு தேவை 3 வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு அப்போ வட்டி எவ்வளவு? 1 12க்கு 2 மீதி 1 18 19 192. நமக்கு கேட்டிருக்கிறது மொத்த தொகை 192 கூட இந்த 800 கூட்டணும். கூட்டிட்டிங்கன்னா 800 992 ஆன்சர். 800 + 192 992. அடுத்த பார்த்தீங்கன்னா சாதாரண வட்டி கொடுக்கப்பட்ட ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 690, 5 ஆண்டுகளில் 750 அந்த தொகை கேட்டிருக்காங்க. 3 வருஷத்தில் எத்தனை? நமக்கு 690. அதுக்கப்புறம் 5 வருஷத்தில் 750. இப்போ 690க்கு 750 டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 60. இதுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 2. அப்போ 2 வருஷத்துக்கு 60 ரூபா வட்டியாக இருக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு 30 ரூபா வட்டி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு வட்டி 30 ரூபா இருக்கும். அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 வருஷத்துக்கு வட்டியோட சேர்ந்த தொகை, வட்டியோட சேர்ந்தது அந்த தொகை. ஒரு வருஷத்துக்கு 30 ரூபானா 3 வருஷத்துக்கு எவ்வளவு? 90 ரூபா இருக்கும். அப்போ 3 வருஷத்துக்கு 90 ரூபா இருக்குமா? அப்போ 3 வருஷத்துக்கு வட்டியோட சேர்ந்தது தான் 690. அப்போ வட்டியை மட்டும் கழிச்சிங்க, தொகையை கிடச்சிருமா? 600 ரூபா கிடச்சிரும். 690 90 கழிச்சிட்டா 600 ரூபா அந்த தொகை. இப்போ நம்ம அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகை 24 ஆண்டுகளில் தனி வட்டி விதத்தில் 4 மடங்கு வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு தொகை ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க. அது 24 வருடம் 24 வருஷத்தில் எத்தனை? 4 மடங்கு ஆகுது. 4000 ரூபாயாக வருது. அப்போ 24 வருஷத்துக்கு 3000 ரூபா
வட்டி ஆகிருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்துடலாமா? அப்போ 3024 அடிங்க. 12 1500 4 3 12 5 3 15 0 0 1 4 4 125. அப்போ ஒரு வருஷத்துக்கு 125 ரூபா வட்டி இருக்குது. நமக்கு வட்டி சதவீதம் தான் கட்டுறாங்க. அப்போ அசலில் தான் பார்ப்போம். ஒரு வருஷத்துக்கு 125 ரூபான்னா அப்போ 125 ரூபா எத்தனை சதவீதம்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. 1000ல் 125 எத்தனை சதவீதம்? அவன் பாருங்கள், இதில் வந்து 1000 100%, 100ங்கிறது 10%, 10ங்கிறது 1%. அப்போ 125 எத்தனை? 10%. அப்புறம் 25 இருக்கா? 1 1 அப்புறம் 0.5. அப்போ எத்தனை? 10 12.5%. அடுத்தம் பார்க்கலாம். அடுத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது எத்தனை வருடங்களில் 8% தனி வட்டியத்தில் 3 மடங்காக அதிகரிக்கும்? பாருங்கள், ஒரு தொகை, குறிப்பிட்ட தொகை ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த தொகை வந்து எத்தனை வருஷம் தெரியாது. ஆனால் 8% வட்டி விதத்தில் 3 மடங்காக அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. அந்த வருஷம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 100 ரூபா இருக்கா? 8% 3 மடங்காக எத்தனை? 300 ரூபா ஆகணும். அப்போ 8% 200. 300 மைனஸ் 100 200. ஏன்னா 3 மடங்கு ஆகுது. இது வந்து அசல் 100 இருக்குது. அப்போ 200 வட்டி மட்டும் 200 கூடியிருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி 8%னா 8% 8 ரூபா. ஏன்னா 100 தான் எடுத்துருக்கோம். 8% 8 ரூபானா 200 வந்திருக்கு. அப்போ 200 வந்துன்னா அப்போ இது எத்தனை ஆண்டுனா அந்த 8ஆல் அடிச்சுட்டா வந்துடுமா? 1 8 2 16 மீதி 4 8 40 25 வருஷம். 25 வருஷத்தில் உங்களுக்கு 8% வட்டி விகிதத்தில் அது 3 மடங்கு ஆகும். வருஷம் பார்க்கலாம். வருஷம் பார்த்திங்கன்னா 7000 அசலுக்கு 16 மாதங்களுக்கு 1680 தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதம் கட்டுறாங்க. 7000க்கு 16 மாதம் கொடுத்துறாங்க. 16 மாதம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 4 மாதம். 7000 அசலுக்கு வட்டி கொடுத்துருக்காங்க 1680 வட்டி சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ எத்தனை? 1 வருஷம் 4 மாதம். அப்போது ஒரு வருஷத்தில் எத்தனை 4 மாதம் இருக்குது? 3 4 மாதம் இருக்குது. இது ஒரு மாதம், ஒரு 4 மாதம், மொத்தம் 4 மாதமாக இருக்கா? இதை 4 மாதத்துக்கு நம்ம தனியாக கண்டுபிடிச்சி இதில் கழிச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்குள்ளான வட்டி கிடச்சிருமா? அப்போ 4 மாதத்துக்கு தனியாக கண்டுபிடிக்கணும்னா இதில் 3 4 மாதம் இருக்குது, இதில் ஒரு 4 மாதம் இருக்குது. இதை 4ஆல் வகுத்துட்டிங்கன்னா ஒரு 4 மாதம் கிடச்சிரும். 4 2 20. 4 மாதத்துக்கு மட்டும் வட்டி எவ்வளவு? 420. அப்போ 1680ல் 420 கழிச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே வட்டி உங்களுக்கு கிடச்சிரும். 0 6 2 1. 1220ங்கிறது தான் ஒரு வருஷத்துக்குள்ளே வட்டி. இப்போ 7000ல் 1620 எத்தனை பர்சன்டேஜ்னு எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு வட்டி வீதம் வந்துடும். அப்போ 7000 இருக்கா? அதில் என்ன வேணும்? இது வந்து 100% வழக்கமாக போடுற மாதிரி. இது நமக்கு எத்தனை? 1260 ஆகணும். அப்போது இங்கோடி ஒரு 1260 பெருக்கி ஒரு 7000 வகுத்துட்டிங்கன்னா இந்த 7000 ஆடி போயிடும். 1260 ரூபாய் வந்துடும். அதே மாதிரி இங்கோடி 100% இருந்துச்சா? இங்கே பண்ண மாதிரியே 1260 பெருக்கி 7000 வகுக்கணும். இந்த 2 0 இந்த 2 0 போயிடும். இந்த 1 0 இந்த 1 0 போயிடும். அப்போ 126 7ஆல் வகுங்க. 1 7 1 7 மீதி 5 8 18%. நம்ம அடுத்த சம்பளம் பார்த்திங்கன்னா மாலா ஆண்டிற்கு 11% வட்டி விதத்தில் 5000 2 ஆண்டுக்கு முதலீடு செய்கிறாங்க. 2ஆம் ஆண்டின் முடிவில் மொத்த தொகை எவ்வளவு? மாலா எவ்வளோ? 5000. 11% வட்டி வீதம். 10%னா உங்களுக்கு 500. 1%னா 50. 550ங்கிறது 11% கண்டுபிடிச்சாச்சா? 2 வருஷத்துக்குனா ஒரு வருஷத்துக்கு 550. 2 வருஷத்துக்குனா அதை பிரிக்கலாமா? 0 0 1 10 11 1100 ரூபா 2 வருஷத்துக்கு வட்டி வரும். அப்போ முடிவில் மொத்த தொகை எவ்வளவு? வச்சிருக்கிறது 5000, கிடச்சது 1100. அப்போ 6100 ரூபா. அப்புறம் அடுத்த பார்க்கலாம். அடுத்த பார்த்திங்கன்னா, ஒரு வங்கியானது வைப்பு தொகைக்கு 6% தனி வட்டி வழங்குகிறது. ஒரு வருடத்திற்கு வட்டி 45 கிடைக்க எவ்வளோ வைப்பு தொகை செலுத்த வேண்டும்?
வைப்புத்தொகைக்கு வந்து 6% பேங்க்கு கொடுக்கு. அப்போ என்னது 6% வைப்புத்தொகை கொடுக்கு. ஒரு வருஷத்துக்கு 45 வட்டி கிடைக்கணும். அப்போ இந்த 6%ங்கிறது தான் அந்த 45 கிடைக்க எவ்வளோ வைப்புத்தொகை? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 45 ரூபானா அந்த 6% தான் அவங்க வட்டி கொடுக்காங்க. அப்போ 6%ங்கிறது 45. நம்ம மொத்த தொகை கண்டுபிடிக்கணும்னா 100% கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கூடி 100 ஆகணும். நம்ம நினைச்சோம் வழக்கம் போல் பண்ணுற மாதிரி ஒரு 100 போட்டு ஒரு 6னா 6% போயிடும். 100% நமக்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். அதே மாதிரி இங்கூடி போடணுமா 100/6 போடணுமா? ஒரு 3 2 2 6 50 1 3 1 3 15 இருக்குமா? 3 15 15 பெருக்கல் 50 15ஐயும் 50ஐயும் பெருக்குங்க 750 ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய் 3 பைசா தனி வட்டி விதிப்படி தனி வட்டி எவ்வளவு? மாதத்துக்கு 3 பைசா வட்டி 3 பைசா வட்டி 2 பைசா வட்டிலாம் நம்ம என்ன செய்வோம்? 1 ரூபாய்க்கு எத்தனை பைசா வட்டி அப்படி தான் நம்ம பார்ப்போம். 1 ரூபாய்க்கு 3 பைசா வட்டினா அப்போ 10 ரூபாய்க்கு எத்தனை? 30 பைசா வட்டி. 30 பைசா எவ்வளவு? மாதத்துக்கு 30 பைசா. அப்போ நமக்கு 4 மாதத்துக்கு தேவை. ஒரு மாதத்துக்கு 30 பைசானா 4 மாதத்துக்கு எத்தனை? ஒரு மாதத்துக்கு 30 பைசானா 4 மாதத்துக்கு 4 × 30 பைசா 120 பைசா. 120 பைசா என்னது? 1 ரூபா 20 பைசா. ஆன்சர் அவ்வளோதான்.